ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? ராகு பகவான் உடம்புல உட்காந்து போன வருஷம் படுத்தின பாடுன 1 2 2024 ஃபுல்லாத்தையும் காலி பண்ணவரே இந்த ராகு தான். ராகு பகவான் உடம்புல உட்காந்தா என்ன ஆகுங்கிறதுலாம் நீங்கள்லாம் போய் கும்பத்துக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா கும்பத்துக்காரங்களாம் ரொம்ப தைரியமாக சுற்றிட்டு இருக்கான். ராசியில் ராகு வந்துருச்சு ஒன்றும் ஆகாதுன்னு. ராசியில் ராகு வந்தால் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ராசியில் ராகு வந்து படாத பாடுபட்டு, அதாவது வயிறு, லிவர், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இப்போ தான் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாக இருக்கும். காரணம் என்னவென்றால் ராகு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். 12ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அயன சயனஸ்தானம். அயன சயனஸ்தானத்திற்கு இந்த ராகு பகவான் செல்லும் பொழுது என்ன ஆகும்னா தாம்பத்திய உறவுகளில் ஏற்படக்கூடிய ஒரு குறைகள் எல்லாம் சரியாகும் 12ஆம் வீட்டில் இந்த ராகு பகவான் வரும் பொழுது. அதே மாதிரி இந்த ராகு பகவான் தரும் நற்பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது தான் ராகு பகவானுடைய அவருடைய கேரக்டராக தான். ராகுனாலே பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டமான விஷயம் 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த 12 வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. 12ங்கிறது என்னன்னா இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கோயில் கட்டுறது, ஆசிரமம் கட்டுறது, அதே மாதிரி வந்து இந்த 12ஆம் வீட்டை வந்து இருக்கும் பொழுது ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செய்கிறது, இது மாதிரியான எதையுமே பிரம்மாண்டமாக யோசித்து பண்ணுறதெல்லாம் இந்த ராகு பகவான் 12ஆம் வீட்டிலிருந்து பண்ணுகிறார். 12ஆம் வீடுங்கிறது அயன சயனஸ்தானம். நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்குள்ள தம்பதிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நீங்களும் உங்கள் மனைவியும் வந்து இருக்கிற கான்ட்ரவர்சி, உங்கள் மனைவி உங்களோட வச்சிருக்கிற கருத்து வேறுபாடு போன்றவையெல்லாம் இந்த 12ஆம் வீட்டு ராகுவால் சரியாகும். ஆனால் நீங்கள் உண்மையிலே பயப்பட வேண்டியது எதுனா 12ஆம் வீட்டு ராகு கூட கிடையாது, 6ஆம் வீட்டு கேது நினைச்சா நீங்கள் ரொம்ப பயப்படணும். 6ஆம் வீட்டு கேதுங்கிறது என்ன பலன்களை தரும் என்றால் ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை கொடுக்கிறது. வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை இந்த கேது பகவான் உண்டாக்குகிறார். இந்த கேது பகவான் தரும் பலன்களால் என்ன ஆகுறதுன்னா தேவையற்ற ஒரு பிரச்சனைகள், தேவையற்ற ஒரு சண்டைகள், தேவையற்ற சச்சரவுகள் போன்றவற்றெல்லாம் இந்த கேது பகவான் உண்டு பண்ணுகிறார். கேது 6ஆம் வீட்டில் வருவது என்பது எத்தனை மோசமான விஷயம் அப்படின்னா அந்த ஒரு தண்டத்துக்கு ஒரு சண்டை, ஏதோ இந்த சண்டை எதுக்காக வந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது, அந்த மாதிரியான ஒரு சண்டை உருவாக்குவதெல்லாம் இந்த கேது தான் சமர்த்தர்னு சொல்லலாம். ஸோ அப்போது ஒரு சோசியல் மீடியா பதிவுகள் அல்லது தேவையற்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பகிர்றதன் மூலிமா, இந்த சொசைட்டிக்கு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறதன் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா தேவையற்ற ஒரு விவாத பொருளாகி விடுறீங்க. அந்த பதிவை இட்டவரை விட்டுருவாங்க, அதை ஷேர் பண்ண உங்களை பிடிச்சிப்பாங்க. 6ஆம் இடம் என்பது சத்ருக்கள், பழைய எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வர்றதுக்கான யோகங்கள், அவங்கெல்லாம் வந்து அவங்கள தடைகளை, சத்ரு சம்ஹாரம், தடைகளெல்லாம் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தேவை போன்றவற்றெல்லாம் இந்த கேது பகவான் உண்டாக்குகிறார். 6ஆம் இடத்து கேது என்பது உங்களுக்கு தடைகளை தாண்டுதல் போன்ற 2 விஷயங்களையும் தரக்கூடியவராக இருக்கிறார். 12ஆம் வீட்டு ராகு உங்களுக்கு நான் சொன்னேன் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய உச்சத்தை தொடுவதற்கான முக்கிய காரணியாக விளங்குவதில் ராகு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ 12ஆம் வீட்டு ராகு, 6ஆம் இடத்து கேது. ஸோ இவர்கள் இருவருமாக என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே, சர்ப்ப கிரகங்கள் என்றைக்குமே 3, 6, 8, 12 இருக்கும்போது நற்பலன்களை தருகிறது. 12 என்பது போலீஸு, வியாஜ்யம், அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து, ஜெயில் வாசம், அபவாதம், சிறை தண்டனை, இது எல்லாத்துலேயும் இந்த 12ஆம் வீட்டு ராகு இருப்பதால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் பஞ்சாயத்துகளில் ஈடுபட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து நியாயம் சொல்கிறாங்க, அந்த நியாயத்தை நீங்கள் கேட்குறீங்க, அவங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். காரணம் என்னவென்றால் உங்களை நீங்கள் வந்து பயாஸ்டாக இருப்பீங்க அல்லது வந்து உங்களால் வந்து செயல்பட முடியாது. 12ஆம் வீட்டு ராகு உங்களை என்ன தருவார்னா உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கி தருவார். ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறீங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ டீம் லீடர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா, டீம் மெம்பர்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்கள கண்டிக்கும் பொழுது எல்லோரையும் ஒரே மாதிரி கண்டிங்க. ஒருத்தர் மனதில் மட்டும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்னை மட்டும் இவர் அதிகமாக தொந்தரவு பண்ணுறார் போன்ற எண்ணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து, எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து, யாராவது ஒருத்தர் கூப்பிடுறது, விசாரிக்கிறது, உங்களுடைய நன்னடத்தை பற்றி 4 பேர் யாராவது விசாரிக்கிறது, நீங்கள் இந்த காரியத்தை பண்ணீங்களா அப்படின்னு உங்களை என்கொயரி பண்ணுறது, இதெல்லாம் இந்த 12ஆம் வீட்டு ராகு தரக்கூடியது. ஸோ என்கொயரி பண்ணுற நிலைமைக்கு நீங்கள் வச்சுக்கக்கூடாது. எதையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கணும். என்ன பண்ணுறீங்க, என்ன போகிறீங்க, என்ன வரீங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது. 12ஆம் வீட்டு ராகு நிறைய நற்பலன்கள், இல்லற வாழ்க்கையில் இன்பங்களையும் தருகிறார். நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில்
இன்பத்தை தருகிறார். அப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த செக்ஷுவல் வீக்னஸ் இருக்கும். செக்ஷுவல் வெல்னஸ் பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. அதை பற்றி பேசுகிறதே வெக்கப்படுறோம். அது எல்லாத்தையும் இந்த ராகு பகவான் சரி செய்வார். இயற்கையின் மூலியமாகவே, உடலின் நிமித்தமாகவே, காதலின் நிமித்தமாகவே உங்கள் உடம்பு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அடுத்ததாக 6ஆம் இடத்து கேது என்பது உங்களுடைய கடன்களை நிவர்த்தி பண்ணுறார். முக்கியமாக சத்துருக்களை ஒரு பக்கம் உண்டாக்குனாலும் கடன்களை நிவர்த்தி பண்ணுறதுல இந்த 6ஆம் இடத்து கேது தான் ஒரு பெரிய பணியாற்றுவார். இதெல்லாம் கடனோ, சின்ன சின்ன கடன்கள் வச்சுருக்கீங்க, அது வந்து அடையவே மாட்டேங்குது. கடன் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. அது ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறேன், இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறேன் போன்ற விஷயங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகி கடன்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. 6ஆம் இடத்து கேது உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி ராகுவும் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இவங்க 2 பேருடைய பார்வை ஒன்றுக்கொன்று இருப்பதால் வியாதி கடன் கஷ்டமே வராத அளவுக்கு உங்களை மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இருந்தாலும் சத்துருக்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரகசியங்களை நீங்கள் பகிரக்கூடாது. மீனராசிக்காரர்கள் 6ஆம் இடத்தை கேது இருப்பதால் யார்கிட்டயாவது ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அப்படி சொல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி தூரதேசத்து பிரயாணங்கள் செல்லும் பொழுது 12ஆம் வீட்டு ராகுங்கிறதுனால பிரயாணங்கள் செல்லும் பொழுது கருமாரியம்மனை நீங்கள் வேண்டிக்கணும். மாரியம்மனை வேண்டிக்கிட்டு தான் அந்த பிரயாணம் பண்ணணும். அல்லது புத்துக்கு பால் ஊத்துறது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த நாகராஜ மூர்த்தியை வணங்கி கொண்டு தான் நீங்கள் வெளிநாடோ அல்லது வெளியூரோ எங்கே பிரயாணமோ நீங்கள் செல்ல வேண்டும். 12ஆம் இடம் என்பது டிப்ரெஷன், அன்னெசரி டிப்ரெஷன். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா சார், பெரிய உலகத்தில் பெரிய வியாதியே இந்த டிப்ரெஷன் தான். டிப்ரெஷனு, டென்ஷனு, என்ன பேசுகிறோன்னே தெரியாத அளவுக்கு தலைமையில ஏறி ஹெக்டிக் ப்ரெஷர் தலைமையில் ஏறி உட்காந்துருக்கு. இந்த ப்ரெஷர் தான் எல்லாத்துக்குமான காரணமாக அமைகிறது. ஏன் ப்ரெஷர், எதுக்கு ப்ரெஷர் ஒன்றும் தெரியாது. ஆனால் ப்ரெஷராகவே இருப்பீங்க. காரணம் என்னவென்றால் இந்த 12ஆம் இடத்து ராகு. 12ங்கிறது அயன சயனஸ்தானம், தூக்க குறைவை ஏற்படுத்துவார். தூக்கமே இருக்காது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினா அது பெரிய விஷயங்கிற மாதிரி உங்களுடைய டோட்டலாக உங்களுடைய சைக்கிளே டிஸ்டர்ப் பண்ணிடுவார். இந்த 12 என்பது தேவையற்ற நஷ்டம். அந்த இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது ஒரு பொருள் வருது, அது என்னங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க, அதை விசாரிச்சுட்டு வாங்குங்க, என்கொயர் பண்ணிட்டு வாங்க. உண்மையிலேயே மார்க்கெட்டில் டிமாண்டாங்கிறத பார்த்துட்டு வாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பேர் வழின்னு ஒரு காஸ்ட்லியான பொருள் விசாரிக்காமல் வாங்கிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ப்ராப்பர் லைசன்ஸு, ப்ராப்பர் கோடிங்லாம் அதில் இல்லாமல் இருக்கும். தேவையற்ற நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் வட்டிக்கு கடன் வாங்கி அட்டிக்கு வாங்கி அந்த கதை தான். ஸோ மீனராசிக்காரர்கள் 12ஆம் வீட்டு ராகுவையும் 6ஆம் இடத்து கேதுவையும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். பொருளாதாரம் என்பதே ஒரு பெரிய கேள்விக்குரிய